வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. ஒட்டன்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இது கிட்டத்தட்ட 16 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 16 வருஷ காலகட்டங்க. நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. எல்லாம் சுவிட்சமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகமெல்லாம் எனக்கு நம்ம நண்பர்கள் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சுட்ருக்காங்க. அது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சுட்றாங்க. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15ங்க. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கு பார்த்தாலும் சரிங்க, பசங்களுக்கு பணம்னு பார்த்தீங்கனாலுமே எனக்கு வாட்ஸ்அப் ஜாதகம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்தா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமுங்க. இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா கொங்கு சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. வேறு எந்த கேஸ்ட்டுக்குமே வந்து முழுக்க கொங்கு சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுதும் சொன்னீங்கன்னாலே நீங்களே கேட்கலாம். எல்லா மாவட்டத்துலேருந்தே வருதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வருதுங்க, சேலம் மாவட்டத்துலேருந்து வருதுங்க, திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வருதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து வருதுங்க, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம்ங்க, ஈரோடு மாவட்டம். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக இதில் நான் போட்டிருக்கேனுங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜாதகம் பூராமே சிட்டியில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு நிறைய நண்பர்கள், அவங்க பேரண்ட்ஸு எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. அதனால் நிறைய இந்த ஜாதகம் ப்ரொஃபைல் நிறைய இருக்கிறதுனாலங்க நிறையா கல்யாணங்கள் அவங்களுக்காக தேர்ந்தெடுத்துங்க. அவங்க பொண்ணு பசங்களை ஃபோட்டோவை பார்த்துட்டு உள்ள நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்காரு, நமக்கு ஓகே ஆகும், நம்ம வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி இருக்குதுலாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. நீங்களும் முடிச்சுக்கலாமுங்க. எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டு வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாமுங்க. நேரடியாகவே நீங்களே பேரண்ட்டை கூப்பிட்டு பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நேரடியாகவே பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கலாமுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அடித்தாலும் என்னோடய பயோட்டோட்டை நேர்ந்துருங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் போய் பார்த்தீங்கனாலே அஜய் கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு சேனலே இருக்குங்க. அந்த சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனால யூடியூப்லேங்க கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருக்கணுங்க, ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே பேசியிருக்கணுங்க. அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. அனுப்பிச்சுட்ட நல்லா உள்ளவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் வருதுங்க. அதே மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வருதுங்க, கோபியிலேருந்து வருதுங்க, அதே மாதிரி பண்ணாரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வருதுங்க, பல்லடத்துலேருந்து வருதுங்க, பொள்ளாச்சிங்க, உடமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிமங்கலமுங்க, அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராபுரம்ங்க, ஒட்டஞ்சித்திரம், பழனிங்க, சென்னிமலைங்க, சிவன்மலை, காங்கயம், பெருந்துறைங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க. ஏன்னா திருச்செங்கோடுலேருந்து நிறையா நண்பர்கள் அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரூர், நாமக்கல்லுங்க, சேலம், வேலாயுதம்பாளையமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், மேட்டூருங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கொங்கு சமுதாயங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஐபி ஜாதகமும் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. விஐபினால சொல்ல வேண்டியது இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் விஐபின்னு அப்படின்னு. அந்த சோர்ஸுக்கு நீங்கள் என்ன கான்செப்டில் இருக்கீங்களோ அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கலாங்க. பசங்க ஜாதகம் வந்தாலும் பொண்ணுக்கு ஜாதகம் வந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க, நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சிட்டு இருக்குதுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறேன்னு மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்டால் வீட்லேயே பார்த்துக்கலாங்க. நம்ம விஐபியாக இருக்கோம், நம்ம வசதி கம்மியாக இருக்குது, எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பொண்ணாக இருந்தாலும் பயனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 1,4 லட்சம், 1,5 லட்சம், 2 லட்சம் இந்த அளவுக்குலாம் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாலுமே வந்து 5, 6, 7 லட்சம், 8 லட்சம் இப்படி சேலரி வாங்குற பசங்களாம் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் ப்ரொஃபைல் நிறையா வந்துட்டு இருக்குது. வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம், பொண்ணு ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா அனுப்பிச்சுடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகமெல்லாம் இந்த எம்பிபிஎஸ்சி, எம்டிலாம் படிச்சுட்டு இருக்காங்க, எம்டிஎல்லாம் அவங்க ஜாதகமெல்லாம் நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்க்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிற பசங்க ஜாதகம் வந்துருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க ஜாதகம், பசங்க ஜாதகம், அதுலேயே கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளைய பொண்ணுங்க ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. விவசாய அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குற பசங்க ஜாதகமாக நம்மள்ட்ட நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன்னு பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாங்க.
அதனால் இப்போ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. உங்கள் குலதெய்வத்த அருளாலும் அந்த முருகப்பெருமான அருளாலும், ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமைங்க, செவ்வாய், நாளைக்கு வந்து தைப்பூசமுங்க. அந்த முருகன் அருளால் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேனுங்க. அதேமாதிரி எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பையனுக்கு கல்யாணம் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்காங்க, வயசு எல்லாம் கூடி போயிருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் முடியட்டும்னு தாங்க எனக்கு ஒரு ஆசை. எல்லாருமே சிறப்பாக இருக்கணும்னு தான் ஆசை. நம்ம முருகப்பெருமான் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், தொழில் சிறக்கணும். முருகப்பெருமானால் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லைன்னு சொன்ன மாதிரிங்க, நமக்கு எந்த கஷ்டத்தையும் இந்த முருகன் கொடுக்காம எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வாழணும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனையோ பொண்ணு பசங்களாம் கல்யாணம் அவங்களுக்கு இந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வ அருளாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க, ஒட்டஞ்சத்திரம். நன்றிங்க, வணக்கம்.